இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து தக்காளி சட்னி இட்லின்னு தான் பண்ண போகிறேன். டின்னர் பண்ணிகிட்டே கொஞ்சம் பேசலாமா? என்னென்னா, இந்த ஹஸ்பண்ட் கூட வந்து பைக்கில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேச போகிறேன். நான் பைக்கில் எங்கள் அப்பா கூட போயிருக்கேன். நானே பைக் ஓட்டியிருக்கேன். டிவிஎஸ் ஓட்டி, ஸ்கூட்டி எல்லாமே நான் ஓட்டியிருக்கேன். பட் அப்போல்லாம் வந்து நம்ம போய் விழுந்துருவோமோ, அப்படி எதாவது ஆயிடுமோ, அந்த மாதிரி எந்த பயமும் வராது. ஆனால் இந்த ஹஸ்பண்ட் கூட நம்ம பைக்கில் ஏறி உட்காந்தோடனே அவங்க ஒரு ஸ்பீடு எடுப்பாங்க பாருங்கள். மெதுவாக போகணும் அடி இறங்குற வரைக்கும் அப்படியே அடி வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி இருக்குது. அது சரி, இவங்களே ஒழுங்காக ஓட்டினாலும் இந்த எதிர்த்து வர்றவங்க குண்டாங்கப்புறம் வராங்க. எப்படி இப்படி வரீங்கன்னு எனக்குன்னா உயிரே கையில் இருக்க மாட்டேது. இறங்குற வரைக்கும் ஒரு சில நேரம்லாம் என்னை இறக்கி விடுப்பு சாமி, நான் பஸ்ஸில் கூட வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பதட்ட நிலையிலேயே இருக்கும். இந்த உண்மையில் எதிர்த்து வர்றது, இல்லைன்னா இந்த லாரிக்காரன் சைடு வாங்கி வர்றது, எப்பா பஸ்ஸுக்காரன் உரசுற மாதிரி போடுறது, பைக்கில் போய்ட்டுருக்கும் வந்து எப்படி இப்படி ஓட்டுறாங்கன்னே எனக்கு தெரில. அதனாலேயே இப்போ வந்து வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்கும். அதுவும் பைக்கில் போக ரொம்ப பயமாக இருக்குது. ஏறி இறங்குற வரைக்கும் முருகா 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 முருகான்னு, அதை தவிர வேறு எதுவுமே மைண்டில் ஓட மாட்டுது. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த பைக்கில் போகும்போது இந்த மாதிரி நெகட்டிவாகவும் ஓவர் திங்காகவும் தோணிகிட்டே இருக்குது. எனக்கு முதல்லாம் தோணாது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பைக்கில் போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் எனக்கு பயம் வந்ததில்லை. எந்த ட்ராவல்லையுமே பயம் வந்ததில்லை. இப்போது பேபின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நடக்காத விஷயம் கூட நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. நம்ம பார்த்து கவனமாக தான் ஓட்டுவோம். ஆனாலும் ஒரு பயம் வருது. எதிர்த்து வரவே இன்னும் இப்படி வரான் அப்படின்ட்டு. இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா, நைட் நேரம் அந்த இடத்துல வெளிச்சமே இருக்காது. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு வேகமாக போவோம். ஆனால் ஒருத்தர் இப்போ பீச்சில் போகிற மாதிரிக்கு அவ்வளோ ஸ்லோவாக